திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசைக்கல் மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி. வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலை திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே, எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூரியம் கோன் திருவாச்சகம் என்னும் தேன். திருச்சிற்றம்பலம். திரு அண்டப்பகுதியில் ஏதோ 100 சொச்ச லைன் பார்த்தோம் இல்லையா? காதலர்க்கு எய்ப்பினில் வைப்பு வாழ்க, நச்சரவு ஆட்டிய நம்பன் போற்றி, பிச்சமை ஏற்றிய பெரியோன் போற்றி, நீற்றொடு தோற்றவல்லோன் போற்றி, நாற்றிசை நடப்பன நடாய் கிடப்பன கிடாய் நிற்பன, நிறிய சொற்பதம் கடந்த தொல்லோன். என்ன வழியான திருப்பி அதே ரிபுகீதல்ல நீங்க வந்தது மாதிரியே நடக்க இயங்கிறது, இயக்கம் இல்லாம அப்படியே கடக்கிறது, அப்படியே நிற்கிறது, அப்படிங்கிற தன்மையெல்லாம் கடந்து இருக்கக்கூடிய அந்த இருப்பு. சொல் பதம் கடந்த தொல்லோன். There is nobody to express it. No means to express it. அப்படி இருக்கக்கூடிய பழமையான பொருள். சொற்பதம் கடந்த தொல்லோன், உள்ளத்து உணர்ச்சியில் கொள்ளவும் படான். உணர்ச்சி கேட்ட உணர்வு உருவமா இருக்கிறவன், உணர்ச்சிக்கு எட்டாதவன். உணர்ச்சிங்கிறதே இந்த அந்த உணர்வு if it operates through the medium of senses, mind, அந்த கரணம், மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம், கண்ணு, காது, மூக்கு, அது வழியா அந்த உணர்வு இயங்கிறதுங்கிறது தான் உணர்ச்சின்னு சொல்றோம். அது ஒரு இண்டிவிஜுவல் லெவல்ல இருக்கிற ஒரு பெர்செப்ஷன். அதுக்கு எட்டாதது. ஏன்னா அதுக்கு லைட்டு கொடுக்கறதே அந்த உணர்வு தான். அந்த உணர்வு இருக்கிறது பேக்ரவுண்ட்ல இருக்கு. அந்த இருப்புனாலதான் இந்த கண்ணு, காது, அப்புறம் அது பார்க்கறது, கேட்கறதுங்கிற அந்த எனர்ஜிலாம் அதுலதான் இயங்கின்னு இருக்கு. ஸோ இதால அதை போய் பார்க்க முடியாது, அதோட தன்மை என்னங்கிறத பார்க்க முடியாது. உள்ளத்து உணர்ச்சியில் கொள்ளவும் படான். கண் முதல் புலனால் காட்சி, அதேதான் உணர்ச்சின்னு மொத்தமா சொன்னதை கண்ணு, அதான் அது மட்டும்தான் சொல்லியிருக்கார். கண் முதல் புலன்கள், எல்லா புலன்களும், கண்ணு, காது, மூக்கு, அது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். பாக்கிய கரணம், அந்த கரணம் எதாலையும் பார்க்கவோ கேட்கவோ அதெல்லாம் பண்ண, அது பார்க்கவோ கேட்கவோ முடியாது அப்படின்னு ஏன் சொல்றோம்னா, அந்த பார்க்கறதும் அதுதான், பார்க்கப்படுற பொருளும் அதுதான். அது அது அப்படியே அப்படி பார்த்தாதான் அது உண்டு. அது பார்க்குற ஒரு ஆள் இருந்துட்டு அதை பார்க்க முடியாது. கண்முதல் புலனால் காட்சியும் இல்லோன், விண்முதல் பூதம் வெளிப்பட வகுத்தோன். அண்ணா வழியானே. ஆகாசம், அந்த 5 பூதங்கள்ல ஆகாசம்தான் இட் இஸ் த ஹோல்டர் ஆஃப் ஆல் தி அதர் 4 பூதாஸ். அந்த ஆகாசம் வெளிப்படும்படியா, வெளிப்படும்படியானா அந்த ஆகாசம்ங்கிற அந்த தத்துவம், 5 பூதங்கள்ல இருக்கிற அந்த ஆகாசம்ங்கிற தத்துவம் அப்படி ஆகாசமா இருக்கிறதுக்கு காரணமா இருக்கிறதே இதுதான். இப்ப எப்படி நம்ம கண்ணு பார்க்கறதுக்கு, கண்ணு வேலை செய்யற எனர்ஜியா இருக்குங்கிற மாதிரி இந்த ஆகாசம்ங்கிற அந்த தத்துவம் அப்படி ஆகாசமா இருக்கிறதுக்கு காரணமே இந்த இருப்பு தான். வெளிப்பட வகுத்தோம் தானே, என்ன விட்டோம்? இதெல்லாம் பார்த்தாச்சு போல் இருக்கு. விண்முதல் பூதம் வெளிப்பட பூவில் நாற்றம் போன்று உயர்ந்து எங்கும் ஒளிவர நிறைந்து மேவிய பேர், அதானே பார்த்தோம். ஆமா, அது பூவில் என்னது, அதுவும் பார்த்துட்டோம். நம்மளே பூவில்
அதான் அதுதான் அது பார்த்துட்டோம். இன்று எனக்கு எளிவந்து அருளி அழிதரும் ஆக்கை இதுதான் பார்த்துட்டு இருந்தோம். கரெக்ட். அழிதரும் ஆக்கை ஒழியச்சு, அதாவது அழியக்கூடிய ஆக்கை வந்து அழிய செய்து அழிதரும் ஆக்கை செய்த நான். அழிஞ்சு போற உருவம். அழிஞ்சு போற உருவம்னா வந்து தோற்றம். தோற்றம் அப்பியரன்ஸா இருக்கக்கூடிய அந்த உருவம், அதுல இருக்கிற ஒரு ஃபால்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் அது போகும்படியா ஒரு ஆனந்தமே வடிவமான ஒரு உருவத்தை வந்து கொடுத்தார். அழிதரும் ஆக்கை ஒழித்து அழிதரும் ஆக்கை செய்தோன். அது பார்த்தெல்லாம் தெரிஞ்சுக்க முடியாது. அது என்ன பண்றது, ஒன்றும் பண்ண முடியாது, அப்படியே எடுத்துக்க வேண்டியதான், முடிஞ்சு போச்சு. இட் இஸ் நோ லாங்கர் த சேம் பர்சன். அந்த அனுபவம் கிடைச்சா அப்புறம் அந்த ஆள் அதே மாதிரி தானே இருக்கார் அப்படின்னா அந்த மாதிரி இல்லைங்கிறதும் தெரியும். அது அண்ணாமலையான் முன்னால மீட் பண்ணினவா, திருவண்ணாமலைக்கு வர்றதுக்கு முன்னால அவரை மீட் பண்ணினவாலும் அப்புறம் திருவண்ணாமலையில வந்து அவரை மீட் பண்ணும்போது they know it is not the same person. Though it looks like the same person, it is not the same அப்படிங்கிறதும் அது வந்து ஹிருதயத்துக்கு தான் தெரியும். அது என்னது ஃபீச்சர்ஸ் எல்லாம் வச்சு அதை கிராஸ் லெவல்ல அதை வந்து இது பண்ண முடியாது. அழிதரும் ஆக்கை ஒழிய செய்து அழிதரும் ஆக்கை செய்தோன் போற்றி அப்படி பண்ணிட்டு அந்த ஈசன் அவர் டேக் ஓவர் பண்ண அவரோட ப்ராடக்டா ஆயாச்சுன்னா அந்த சீல் விழுந்தப்புறம் இட் இஸ் ஸோ வெரி டிஃப்ரெண்ட். ஊற்றிருந்து உள்ளம் கழிப்பான் இது வரைக்கும் பார்த்தோம். அதாவது ஊற்று மாதிரி இதயத்துல அதை உணர்றவனும் அதே தான். அதுதான் நம்ம கடைசியா பார்த்தோம். சம்பந்த பெருமானோட பதிகத்துல வந்து புகழி தபஸ்சரியை பிரார்த்தனை பண்ணி அவர் பாடின பதிகத்துல வந்து சொல்லுவார், உருகும் அன்பு கொடுத்து உள்ளிருந்து பருகுபவனும் அவனே. அதுதான் ரியல் அனுபவம். ஆந்தரிகத்துல இருந்து அப்படியே ஊறி ஊறி அனுபவமா இருக்கிறதும் அதுதான். அதை அனுபவிக்கிற அந்த அனுபவிச்சு ஆனந்தப்படுறதும் அதே தான். அது ஒரு பொருளா இருக்கு, நான் அதை அனுபவிக்கிற கழிப்பவன் நான், ஊறது அது அப்படிங்கிற பாவமே இல்லை அது. அதனால்தான் இதெல்லாம் வந்து ஒரு ஆளோட எக்ஸ்பிரஷனா இருக்கவே முடியாது இந்த மாதிரி வார்த்தைகள். இதெல்லாம் ஊற்றிருந்து உள்ளம் கழிப்போன், ஊர்ற பொருளாவும் அதை அனுபவிக்கிறவனாவும் எல்லாமா இருக்கிற அந்த பொருளுக்கு வந்து ஒரு நமஸ்காரம். கழிப்போன் போற்றி. ஆற்றா இன்பம் அலர்ந்து அலை செய்ய போற்றா ஆக்கையை பொறுத்தல் புகழேன். மரகத குவால் மாமணி பிறக்கம் மின்னொளி கொண்ட பொன்னொளி திகழ திசை. ஓகே, இது வந்து இது எப்படி ஒரு அனுபவம்னாக்க வந்து ஆற்றா இன்பம். அது அது அந்த இன்பத்தை வந்து தரிச்சுட்டு ஒரு ஆள் இருக்க முடியாது. அதனால்தான் அழிதரும் ஆக்கையை ஒழித்து அழிதரும் ஆக்கை செய்தோன். ஒரு ஆள் இருந்துட்டு அதை அனுபவிக்க முடியாது. அந்த ஆள் ஹேஸ் டு லூஸ் ஹிம்செல்ஃப். அந்த தன்னிழப்பு வந்து இருந்தாதான் வந்து அந்த அனுபவம் வந்து பூர்ணமா அது கிடைக்கும். அதான் அது அப்படிதான். அதான் ஆற்றா இன்பம். அது வந்து அதான் இட் கேனாட் பி ஒருத்தரோட அனுபவத்துக்குள்ள அதை வந்து அடக்கிற இன்பம் கிடையாது அது. அப்படி இருக்கிற அந்த இன்பம் வந்து அலர்ந்து அலை செய்ய அப்படியே பிரவகிச்சு இட் டேக்ஸ் ஓவர். ஆக்சுவலி அதுதான் கரெக்ட் வார்த்தை. இட் டேக்ஸ் ஓவர். அந்த அனுபவம் வந்து இஃப் இட் டேக்ஸ் ஓவர் போற்றா ஆக்கையை பொறுத்த. அப்புறம் அந்த லிமிட்டட் ஃபார்ம் கிட்ட வந்து ஒரு கனெக்ஷனும் கிடையாது. அதை வச்சுட்டு இருக்கணுங்கிற மாதிரி. இஃப் தட் ஆனந்தம் டேக்ஸ் ஓவர், வேற குட்டி குட்டி ஆசைகள்லாம் வச்சுட்டு அந்த சங்கல்பத்தோட வெயிட்ல வந்து இந்த இண்டிவிஜுவல் சென்ஸை மெயின்டைன் பண்றதுங்கிறது இட் பிகம்ஸ் இம்பாசிபிள். போற்றா ஆக்கையை பொறுத்தல் புகழேன் மரகத குவால் மாமணி பிறக்கம் மின்னொளி கொண்ட பொன்னொளி திகழ. இத மரகத பேழியில வந்து வசந்த மணிகள்லாம் கலெக்ட் ஆன மாதிரி மின் ஒளி, இப்போ மின்னலோட ஒளி மாதிரியும் தங்கத்தோட ஒளி, இதெல்லாம் வந்து சும்மா என்ன சொல்றது, அந்த அனுபவம் தான் அது. அது அப்படியெல்லாம் சொல்றார் அவர். அப்படியெல்லாம் அது மாதிரி ஒளிமயமாகவும்
அப்படிலாம் ஒரு வசந்த பயங்கர அனுபவமாவும் இருக்கக்கூடியது அது. அத வந்து ஒரு ஆள் இருந்துண்டு அது தாங்குற விஷயம் இல்ல. அதுதான் பாயிண்ட் இங்க. ம். அ அப்படி அந்த அந்த ஆனந்தம் வந்து when it takes over the individual sense, அந்த இண்டிவிஜுவல் cannot be stay put by whatever means. என்ன சங்கல்பம் எது இருந்தாலும் யாரோ சொல்லுவா, அது ப்ரொஃபசர் சுவாமிநாதன் நினைக்கிறேன். டெல்லியிலேருந்து ப்ரொஃபசர் சுவாமிநாதன்னு அவர் வரும்போதோ, இல்ல அவர் தரிசனம் பண்ணிட்டு வேற யாரையோ அனுப்பும்போதோ, ஏதோ வந்து அவர அனுப்பினவர் அவர்ட்ட சொல்லுவாரோ, இல்ல இவர் வந்து அனுப்புறவர்ட்ட இவர் சொல்லுவாரோ ஏதோ ஒண்ணு. எனக்கு அது கரெக்ட்டா ஞாபகம் இல்ல. பகவான பார்க்க போங்கோ திருவண்ணாமலைக்கு. போறச்சே வந்து கூட ஒய்ஃபு, குழந்தைகள் எல்லாரையும் அவசியம் அழைச்சுட்டு போங்கோ. இல்ல ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாரி இருக்கணும். ஏன் என்ன அப்டின்னா, இல்ல அங்க போயி அந்த அனுபவத்துல நம்ம டோட்டலா இஃப் வி லூஸ் அவர் செல்வ்ஸ் அண்ட் வி டோன்ட் வாண்ட் டு கம் பேக்ங்கிற மாரி சிச்சுவேஷன் வந்துடுச்சுன்னா என்ன பண்றது? இவாள்லாம் பக்கத்துல இருந்தா புடிச்சு இழுக்கிறதுக்கு சௌரியமா இருக்கும். உள்ள விழுந்துட்டோம்னா. அதனால அவளெல்லாம் அவசியம் அழைச்சுன்னு போங்க அப்டின்னு. ஆம், அது மாதிரி அந்த இண்டிவிஜுவல் வந்து ஒன் கேன் இப்ப இப்ப வந்து நான் எப்படி சங்கல்பத்தை விடுறது, நான் எப்படி ஆம், எப்படி இது எல்லாத்தையும் விடுறது, இந்த இந்த லைஃப்ல வந்து இருக்கக்கூடிய பலவித கனெக்ஷன்ஸ் இது எல்லாத்தையும் விட்டுட்டு நான் எப்படி வந்து அந்த மூலத்தோட கனெக்ட் ஆகுறதுன்னு கேட்குற கேள்விக்கு when when that takes over, அந்த ஆனந்தம் வந்து when it takes over அந்த இண்டிவிஜுவலால வந்து ஒன் cannot retain that individuality. ம். அது அப்படி ஒரு அதோட ஃபோர்ஸ் அப்படிப்பட்டது. மின்னல் ஒளி மாதிரி பொன் ஒளி மாதிரி வசந்த பொருள்மா என்னமோ அப்படியெல்லாம் இருக்கு. திசை அப்படி இருக்கிற அந்த பொருள் வந்து திசைமுகன் சென்று தேடினருக்கு ஒளித்தும் மறை ஒளி ஒற்றி முயன்றவர்க்கு ஒளித்தும். அதாவது அதான் இங்க அந்த அது இப்ப சொன்னாரோனா இந்த இண்டிவிஜுவல் சென்ஸை வச்சுண்டு அதை அனுபவிக்க முடியாது. இட் டேக்ஸ் ஓவர். அதுக்கு அப்படியே வழங்கி கொடுத்து அதுல அதுல விழுந்துடணும். அது என்ன வேணுமோ அது பண்ணிக்கட்டும்னு விட்டுட்டோம்னாக்கா அது மயமாவே ஆகி அது தெரிஞ்சுக்க முடியும். அல்லாதக்கி அது அது பண்ணாதக்கி எப்பேற்பட்டவளா இருந்தாலும் எப்பேற்பட்ட சாமர்த்தியம் இருக்கிற இண்டிவிஜுவல் சென்ஸா இருந்தாலும் என்ன வழியில வந்து முயற்சி பண்றவாளா இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அது தெரிஞ்சுக்க முடியாது. அந்த திசைமுகன் நம்ம அதாவது பிரம்மா, பிரம்மாதி தேவதைகளா அப்படி கெப்பாசிட்டி இருக்கிறவாளா இருந்தாலும் அப்படி கெப்பாசிட்டி இருக்கிற இண்டிவிஜுவல் சென்ஸா இருந்தாலும் அவா போய் தேடினாலும் அவளுக்கும் கிடைக்காது. அதாவது அந்த இண்டிவிஜுவல் சென்ஸை ரீட்டைன் பண்ணிட்டு நான் அதை பார்க்கறேன், நான் தேடுறேன், நான் அதை அடையிறேன் அப்படிங்கிற அந்த பாவம் இருக்கிற வரைக்கும் அது வந்து கிடைக்காதது. முறையொளி ஒற்றி முயன்றவர்க்கு அது பலவித வழிகள் பல முறை எல்லா காலம் தொட்டும் எல்லா காலத்துலயும் வந்து அதை அடையறதுக்கு எதேதோ வழி அப்படின்னு முறைகள்லாம் வகுக்கப்பட்டு இருக்கு இல்லையா? அதுல எல்லாம் வந்து அதுல எல்லாம் வந்து எதுலையுமே அதான் அந்த ஸ்ரத்தையோட ஈடுபடுறதும் நான் பண்றேங்கிற பாவத்தோட ஈடுபடுறதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஏன்னா கர்மால ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இப்போ மகாபெரிவா பத்தத்தில வந்தவாளுக்கெல்லாம் நிறைய ஆச்சாரம் அனுஷ்டானம்லாம் சொல்லியிருக்கா. பெரியவாளே சொல்லியிருக்கா அப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னு. அது அதுல நம்பிக்கை இல்லாதவா பல பேர் கேட்பா, என்ன இது தொட்டுட்டு அது தொட்டாக்க இது போயிடுமா, அது இதுவாயிடுமா, என்னோ கேட்பா. பிகாஸ் தே டோன்ட் சீ த்ரூ இட். இவாளுக்கும் என்ன தெரியுங்கிறதுலாம் தெரியாது. ஃபாலோ பண்றவாளுக்கும் வந்து அதோட 100% அது எப்படி ஹவு இட் லீட்ஸ் டு வாட் அப்படிங்கறதெல்லாம் அவளுக்கும் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா அந்த குரு பக்தி இருக்கு இல்லையா, அந்த ஸ்ரத்தை பெரிவா சொல்லியிருக்கா, அவருக்கு திருப்தியா இருக்கணும், அதுக்காக நம்ம பண்றோம்ங்கிற அந்த பாவத்தோட அதுல ஈடுபட்டா அந்த கர்மா வந்து அதை அவளுக்கு கிளென்ஸ் பண்ணிடும், சித்தசுத்தி வந்துடும். என்ன கிராஸ் லெவல்ல வந்து காஸ் அண்ட் டிஃபெக்ட் சயின்ஸ்ல சொல்ற மாதிரி அதுல பண்ணணும் அப்படி தெரிஞ்சிருக்கணுங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை. பட் அந்த வழியில ஈடுபடுறவா வந்து நான் பண்றேன், என்னோட சாமர்த்தியத்துல பண்றேன், இதோட பலனை நான் ஏதோ அடைவேன் அப்படிங்கிற மாதிரி எந்த வழியில தேடினாலும் அதை பிடிக்க முடியாது. அது அது அதான் அந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் இருக்கிற வரைக்கும் அதை பிடிக்க முடியாது. ஒற்றுமை கொண்டு நோக்கும் உள்ளத்து உற்றவர் வருந்த உரைப்பவர்க்கு ஒளித்தும். அப்படியே சித்தத்தெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி கான்சென்ட்ரேட்டடா ஏதேதோ சரிகைகள் என்னென்னமோ நிறைய இருக்கே ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ்,
அதுல எல்லாம் வந்து தன்னோட எனர்ஜிஸ் எல்லாம் வந்து ஒருமுகப்படுத்தி ரொம்ப சூக்ஷ்மமா அதெல்லாம் கேதர் பண்ணி அதை ஃபோக்கஸ் பண்ணி என்னத்தையோ தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்லாம் ட்ரை பண்ணி என்னத்தை பண்ணினாலும் வந்து அவளுக்கும் அது கிடைக்க மாட்டேங்கிறது. மறைத்திறம் நோக்கி வருந்தினருக்கு ஒழித்தும். சரி, வேதத்தை அத்தியனம் பண்ணி வேதத்துல சொல்லி இருக்கிறதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணி அதனால நான் வந்து இதை அடைஞ்சு விடுறேன் அப்படின்னு எங்கேயுமே அந்த பண்றவன் இருந்துட்டு நான் என் சாமர்த்தியத்துல பண்றேன் அடையறேங்கிற அந்த பாவம் இருந்துச்சுன்னா கிடைக்காது. மறைத்திறம் அதுக்குன்னு வேதத்துல இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அதுல ஏதோ அந்த சொல்லியிருக்கிற இதுல எல்லாம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அதான் இப்ப சொன்னோம், நம்ம அது ஃபாலோ பண்ற அந்த பாவத்துல இருக்கு. மறைத்திறம் நோக்கி வருந்தினருக்கு ஒழித்தும் இத்தந்திரத்தில் காண்டுமென்று இருந்தோர்க்கு அத்தந்திர அதே அவரே சொல்லிட்டார் அடுத்ததே. அத்தந்திரத்தின் அவ்வையின் ஒழித்தும். என்ன வேணா மீன்ஸ் இருக்கட்டும், என்னவோ தந்திரம், மந்திரம், யந்திரம், தந்திரம் எல்லாம் மீன்ஸ் அந்த மூலத்துக்கு போகிறதுக்கு ஏதோ ஒண்ணு ஆசிரிச்சுண்டு நான் இந்த மீன்ஸ்ல போய் நான் அதை கண்டுபிடிச்சு விடுவேன் அப்படின்னுட்டு தன்னோட யோக்கியத்தை தன்னோட சாமர்த்தியம் அப்படிங்கிற பேஸ், அதாவது தன்னோட அந்த இண்டிவிஜுவல் சென்ஸோட பேஸ்ல வந்து இயங்குறவாளுக்கு தோ எல்லாத்துக்கும் ஆதாரமா அவர் தான் இருக்கார். இது அந்த சரியை பண்றது, அந்த சரியை பண்றவனாவும் அந்த சரியைக்கு ஆதாரமாவும் அவரே தான் இருக்காரு. எல்லாமாவும் அவரே தான் இருக்காரு. ஆனா அது தெரியாது. தெரியாதுன்னா இந்த ஸ்கிரீன்ல வந்து படம் வந்துன்னு இருக்கு. இந்த படத்துல இருக்கிற ஆள் வந்து நான் ஒரு ஆளா இருக்கேன் அப்படின்னு அவர் நினைச்சுட்டு இருக்காரு. அந்த படத்தோட பிளேன்லயே, அதாவது இப்ப நம்ம ட்ரீம்னா ட்ரீமரோட ஒரு பிளேன் இருக்கு, ட்ரீம் பிளேன் இன்னொன்னா இருக்குல்ல, அந்த மாதிரி ஸ்கிரீனோட பிளேனே அவர் அது ஆடியன்ஸோட வியூ பாயிண்ட்ல இருந்து பார்க்காம அந்த படத்தோட வியூ பாயிண்ட்ல இருந்தே, பிக்சர்ல இருக்கிற அந்த வியூ பாயிண்ட்ல இருந்தே பார்த்து நான் எப்படி யாரோ சொல்லிவிட்டா அவருக்கு படத்துலயே இந்த இந்த இதுக்கு எல்லாத்துக்கும் ஆதாரமா ஒரு ஸ்கிரீன் இருக்கு அப்படின்னு, நான் எப்படியோ கண்டுபிடிச்சு தீர்றேன் பாருன்னு அவர் எவ்வளவுதான் அந்த பிக்சரோட பிளேன்ல இருந்து ட்ரை பண்ணினாலும் அந்த ஸ்கிரீனை வந்து அவர் போய் தொடவே முடியாது. there has to be a shift of the plane. He has to lose himself as a character in the picture. And அந்த பிக்சரை விட்டு வெளியில வந்து அந்த ஆடியன்ஸோட பிளேன்ல இருந்து பார்த்தாதான் ஸ்கிரீன்ங்கிறதே வந்து தெரிய முடியும். அதாங்க அத்தந்திரத்தின் அவ்வையின் ஒளி. எல்லாத்துக்கும் ஆதாரமா அதுதான் இருக்கு. ஆனா அந்த தந்திரத்தை ஃபாலோ பண்றவன் தந்திரம் அதோட கேப்பபிலிட்டி அப்படின்லாம் பாக்குறவனுக்கு வந்து அது கிடைக்கவே கிடைக்காது. அத்தந்திரத்தின் அவ்வையின் ஒழித்தும் முனிவரை நோக்கி நனிவர கவ்வி ஆணென தோன்றி அலியென பெயர்ந்து வாழ்நுதல் பெண்ணென ஒழித்தும். அது வந்து சரி, அது எப்படி இருக்கு, அதோட தன்மை. இப்ப நம்ம என்ன கிராஸ் மேட்டர் எல்லாம் தேடணும்னா அதுக்கு ஏதோ ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறோம் இல்லையா, இப்படி இருக்கிறது தான் அப்படின்னு. ஸோ அதோட தன்மை என்ன அப்படிங்கிறத போய் பார்த்து விடலாமோ, அதெல்லாம் யாராவது அனுபவிச்சவா எழுதி வச்ச புக்கு அது இது என்னத்தையாவது படிச்சு அது இப்படிதான் இருக்குங்கிற டெஃபினேஷனை வச்சுட்டு போய் தேடி கண்டுபிடிச்சு விடலாம்னா அதுக்கு ஒரு டெஃபினேஷனும் கொடுக்கவே முடியாது அதோட தன்மைக்கு. அது இப்படி இருக்கும் அப்படியே இருக்கும். நம்ம அருணகிரி பெருமாள் தான் சொல்வாரு, உருவாய் அருவாய் உளதாய் இளதாய். அது கடைசியில வந்து வருவாய்ன்னு சொன்னார். இன்னொரு பாடல்ல வந்து முருகன் தனிவேல் முனி நம் குருவென்று அருள் கொண்டு அறியார் அறியும் தரமோ உரு அன்று அருவன்று உளதன்று இளதன்று இருளன்று ஒளியன்று என நின்றதுவே. உரு அன்று, அது உருவம் அற்றது அப்படின்னா அப்படி இல்லை, உருவமும் இருக்கு. ஓ அப்ப உருவத்தோட இருக்கிறதா? இல்ல, உருவமும் அது கிடையாது. அப்புறம் இருக்கிற பொருளோ சத்தோ இருக்கிற பொருள் தான். ஓ அப்ப இருக்கிற பொருள் அது இல்லாத பொருளும் அதுதான். அப்புறம் ஒளி அஞ்ஞானம் ஞானம் இருள் வெளிச்சம் எல்லாமே அதுதான் அப்படிங்கிறத வந்து முருகனை வந்து குருவா ஏத்துன்னு அந்த குரு தத்துவம் காட்டி கொடுக்காதக்கு வேற யாரால, அருள் இல்லாதக்கு அது யாராலையாவது தெரிஞ்சுக்க முடியுமோ? அருள் கொண்டு அறியார் அறியும் தரமோ. அது காட்டி கொடுத்த கிருப்பையினால அது உணர்த்தினாதான் உண்டு. இத ஒரு ஆள் எப்படி தன்னோட சாமர்த்தியத்தினால அதை வந்து உணர முடியும்? அப்படி குறியை குறியாது குறித்து அறியும் நெறி.
எல்லாம் அருணகிரி பெருமானோட வாக்கெல்லாம் அல்டிமேட். தனி வேலை அங்கேயும் தான். தனி வேலை நிகழ்த்திடலும் அது காட்டி கொடுத்தாதான் உண்டு. குறியை குறியாது குறித்து அறியும் நெறியை தனி வேலை நிகழ்த்திடலும் செறிவற்று உலகோடு உரை சிந்தையும் அற்று அறிவற்று அறியாமையும் அற்றதுவே. அது காட்டி கொடுத்தது அப்படின்னு சொன்னா கம்ப்ளீட்டா ஒன் கேன் வித்ரா ஒன் செல்ஃப் ஃப்ரம் த சீன். உலகோடு உரை சிந்தையும் அற்று அறிவு அற்று அறியாமை. அப்ப அறிவு அறியாமைங்கிற அந்த பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட்ஸும் இல்லாம போயிடும்னா அது அனுகிரகம் பண்ணினாதான் உண்டு. ஒரு ஆளால தன்னோட சாமர்த்தியத்துல பண்ணவே முடியாது. அதோட தன்மை அதோட தன்மை என்னன்னு பார்த்தா அது இப்படிப்பட்டதோ அப்படின்னு பார்த்தா அப்படியும் இருக்கு, வேற மாதிரியும் இருக்கு, கலந்த மாதிரியும் இருக்கு, எப்படி வேணா இருக்கு. அதனால அந்த அதான் அந்த மனசு புத்தியோட ஒரு கெப்பாசிட்டியை வச்சுன்னு அந்த டெஃபைன் பண்ணி அதோட ஃபீச்சர்ஸ் இப்படி இருக்குங்கிற பாவத்துல எல்லாம் அதை போய் யாரும் ஒன்றும் தேடி கண்டுபிடிச்சிடலாம் முடியாது. ஐம்புலன் செலவிடுத்து அறுவரை தோறும் போய் துற்றவை துறந்த வெற்றுயிர் ஆக்கை அருந்தவர் காட்சியுள் திருந்த ஒளித்தும். ஸோ அத்தனை கஷ்டப்பட்டு தேடினா கூட கிடைக்கும். ஐம்புலன்களை வெறுத்து மலை மேல எங்கேயோ குகையில எல்லாம் போய் ஏறி உக்காந்துட்டு சரீரத்தை வந்து பேசிக் மினிமம் சும்மா மெயின்டெனன்ஸ்க்காக அதுக்கு என்ன போடணுமோ அது மாதிரி போட்டுண்டு பெரிய தபஸ் பண்றோம்ங்கிறதெல்லாம் இருந்தவாளுக்கும் கிடைக்க மாட்டேங்கிறது. அதாவது சம்பந்த பெருமான் அவர் பாடல்கள் பதிகத்துல வந்து எப்பயுமே 10வது பாடல் வந்து இந்த சமணர்கள் சாக்கியர்களை பத்தி சொல்லுவார். அவளோட பல சரியைகள்லாம் சொல்லுவார் ஒவ்வொரு பாடல்லையும். இந்த லுஞ்சித கேசகான்னு பஜகோவிந்தத்துல பாடினாரு ஆதிசங்கரர். தலை முடியெல்லாம் வந்து ஏதோ போய் ஷேவ் பண்ணிக்கணும்னா ஷேவ் பண்ணின்னு வரலாம், எல்லாத்துக்கும் ஒன்று ஒன்றா புடுங்கிறது அந்த வலி. அது மாதிரி ஏதோ தபஸுங்கிற பேர்ல வெயில்ல நின்றுட்டே இருக்கிறது. ஒரு பாடல்ல சொல்லுவ பாவம் அவளுக்கு இங்கேயும் ஒரு சௌக்கியமும் கிடைக்கல, சரி இங்கேதான் அப்படி கஷ்டப்படுறாளே, பரலோகத்திலே ஏதாவது அந்த பரம்பொருளியாவது உணர்வாளானோ அதுவும் இல்லை, இருதலை போகமும் பற்றும் விட்டார். அதாவது தபஸுங்கிற பேர்ல பாவம் என்னெல்லாமோ கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருக்கா. ஆனா நான் பண்றேன், அது எதுக்கு பண்றான்னு தெரியல. அது அவ என்ன பண்றது, ஏதோ அப்படிதான் நடக்கிறது. அப்படிலாம் ஏதோ தபஸுங்கிற பேர்ல வந்து என்னெல்லாமோ பண்ணி சரீரத்தையும் அதுக்கும் ஒரு சுகமும் கொடுக்காம எங்கேயோ மலை மேல உட்காந்து புலன்கள் எல்லாம் வெறுத்து அது அந்த கமிட்மெண்ட் அருள்னால அதுகிட்ட இருக்கிற அந்த கனெக்ஷன் இல்லாதக்கு எந்த செயல்ல ஈடுபட்டாலும் வந்து அந்த பேஸ் வந்து அதுவா இருந்துட்டே இருக்கும். ஆன் தி அதர் ஹேண்ட் அதுகிட்ட கனெக்டட் ஆயிட்டு என்னதான் நடந்தாலும் அந்த பேஸ் வந்து அதுவாவே இருந்துட்டு இருக்கும். அதுகிட்ட கனெக்டட் ஆனாலே போறோம். அதுக்கப்புறம் நம்ம என்னவோ பண்ணி ஒரு லெவலை அடைஞ்சு அப்புறம் தான் ஏதோ கிடைக்க போறதுங்கிறதெல்லாம் ஒண்ணும் இல்லை. கனெக்டட் ஆனாலே அந்த ஆனந்தம் அப்படியே பேஸ்ல அதுதான் இருக்குங்கிறது வந்துருச்சுன்னா போறோம். அந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் மெதுவா ஏதோ மிச்சம் சொச்சம் ஏதாவது இருக்குன்னா அதெல்லாம் அது மாட்ட தீந்து போய் காலியாகும். அதை கவுத்து வச்ச பாத்திரம் மாதிரி அதில் அங்கங்க கொஞ்சம் ஏதோ தண்ணி எல்லாம் ஒட்டின்னு இருக்கு அப்படின்னு சொன்னா அப்படி கவுத்து வச்சா மெதுவா எல்லாம் தானே கலெக்டட் ஆகி கீழே விழுந்து போயிடும் இல்லையோ, அந்த மாதிரி ஆயிடும். இல்லாட்டி நிமித்தி வச்ச பாத்திரம் மாதிரி இருந்ததுன்னா அதுல ஒரு ஸ்பூன் ஜலம் இருந்தாலும் இருந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி இது என்னது அதான் ஐம்புலன் செலவிடுத்து அறுவரை தோறும் போய் துற்றவை துறந்த வெற்றுயிராக்கை அருந்தவர் காட்சியுள் திருந்த ஒளித்தும். அப்படியெல்லாம் இருந்தா கூட வந்து அவளோட கெப்பாசிட்டிஸ்க்கும் கிடைக்க மாட்டேங்கிறது. ஒன்று உண்டு இல்லை என்று அறிவு ஒளித்தும். சில பேர் வந்து தர்க்கமெல்லாம் பண்ணி அறிவு பூர்வமா என்னெல்லாமோ அனலைஸ் பண்ணி இருக்கு இல்ல அது இப்படி இருக்கு அப்படி இருக்கு அப்படின்னு என்னது இன்டலெக்சுவல் ஒர்க் அவுட் அப்படியெல்லாம் பண்ணி என்னெல்லாமோ பண்ணாலும் அவளுக்கும் கிடைக்க மாட்டேங்கிறதாம். பண்டைய பயில் தோறும் இன்றைய பயில் தோறும் ஒலிக்கும் சோரனை கை. எத்தனை நாளா படிச்சாலும் சரி, இப்ப படிச்சேன் முன்னாடில இருந்து படிச்சேன், ஜென்மா ஜென்மாவா படிச்சுட்டு இருக்கேன், அதை பத்தி தெரியறதுக்கு என்னெல்லாமோ பண்ணிட்டு இருக்கேன். என்னதான் பண்ணினாலும் வந்து இட் இஸ் நாட் கிராஸ்பபிள். சோரனை ஒலிக்கும் சோரனை அப்படி இருக்கிற தன்மை அது.
ஆர்மின் ஆர்மின் நாள் மலர் பிணையலில் தாழ் தலையிடுமின் சுற்றுமின் சூழ்மின் தொடர்மின் விடேன்மின் பற்றுமின் என்றவர் பற்று முற்று ஒழித்தும். அப்படியெல்லாம் ஒரு குரூப் வந்து பெருசா அதை பத்தியே அதோட தன்மைகளை பெருசா எடுத்து சொல்றது, கத்தி சொல்றது, இது புஷ்பத்தை வந்து அதுக்கு சமர்ப்பணம் பண்றது, பிணையலா அப்படி இணைச்சு கட்டி அதுக்கு சமர்ப்பணம் பண்றது, தாழ் தலையிடும் இந்த பாதத்தையே பிடிச்சுக்கிறது விடாதைக்கு, அதையே சூழ்ந்துக்கிறது, அதுகிட்டயே கனெக்டடா இருக்கேன் அப்படின்னு என்னெல்லாமோ சரியில ஈடுபடுறது, விடேன் மின் பற்று மின் அப்படின்லாம் பலவிதமான சரிகைகளோட அதுகிட்ட இருந்தாலும் அதாவது அதான் அந்த பண்றவன் இருக்கிற வரைக்கும் அது வந்து அது அகப்படாது. பற்றும் அது இதை வந்து ஒரே பாவபூர்வமா, சில பேர் பக்தினாக்க இமோஷன் அப்படிங்கிற மாதிரி வச்சுப்பா இல்லையா, அந்த மாதிரி இமோஷனலா என்னெல்லாமோ பண்ணினாலும் வந்து அப்படியும் கிடைக்க மாட்டேங்கிறது. தன்னேர் இல்லோன் தானேயான தன்மை எந்நேர் அணையோர் கேட்க வந்து எம்பி. அதுக்கு இன்கம்பேரபிளா இருக்கக்கூடியது தன் நேர் இல்லோன். அதோட இட் இஸ் யூனிக், இட் இஸ் த ஒன்லி திங் தேர் இஸ். அதுக்கு ஈக்குவலண்டாவோ அதுக்கு கம்பேர் பண்றதுக்கோ எதுவுமே இல்லாத அந்த பொருள் வந்து தானே தான் எல்லாமா ஆயிருக்கு. இருக்கிறது பலதா காணப்பட்டாலும் இருக்கிறது அது ஒரே பொருள் தான், பலதா ஆயிருக்கிற மாதிரி காணறது அப்படிங்கிற அந்த உண்மையை வந்து என்னேர் அணையோன்னு கேட்க வந்து என்ன மாதிரி இருக்கிறவன் கூட தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து சொல்லிட்டா இருப்பான். அதாவது இப்படி எல்லாம் தபஸ் பண்ணி கஷ்டப்பட்டு என்னெல்லாமோ ட்ரை பண்ணினாலும் கிடைக்க மாட்டேங்கிறது, சமர்ப்பணம் பண்ணினாக்கா அதுவே வந்து என்ன மாதிரி இருக்கிறவனுக்கு கூட புரியும்படியா உணர்த்திடுத்து. எல்லாம் தானே தான் ஆயிருக்குங்கிறத வந்து எந்நேர் அணையோர் கேட்க வந்து இயம்பி அரை கூவி ஆட்கொண்டருளி. அதுங்க அவள்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த இண்டிவிஜுவல் சென்ஸை வச்சுன்னு தேடின்னு இருக்கா, அவளுக்கு ஒளிஞ்சின்னு கிடைக்கவே இல்லை. இந்த மாதிரி சமர்ப்பணம் பண்ணின அவளுக்கு வந்து வாங்கோ வாங்கோன்னு அரை கூவி கூப்பிட்டு தன்னோட குரூப்ல சேர்ந்து நீ என்னோட ஆளுன்னு லிஸ்ட்ல போட்டுண்டு அவளுக்கு அனுகிரகம் பண்றதாம். அரை கூவி ஆட்கொண்டு அருளி மறையோர் கோலம் காட்டி அருளலும். இவரை பொறுத்த வரைக்கும் வேதம் ஒரு மறைவன் கோலம், ஒரு குருவோட ரூபத்துல வந்து திருப்பெருந்துறையில ஒரு உருவம். அதாவது இஃப் ஹீ செலக்ட்ஸ், நம்ம எந்த ரேஞ்சில் இருக்கோமோ அந்த ரேஞ்சில் நம்மள்கிட்ட கனெக்டடா ஆகிற மாதிரி வந்து விடுவார். அது நம்மளுக்கு ரூபம் வேணும்னா ரூபம், ரூபம் வேண்டான்னா ரூபம் இல்லாதிக்கு, நம்மளுக்கு எந்த தன்மையில நம்மளோட ரிசப்டிவிட்டி இருக்கோ அந்த சமர்ப்பணம் தான் முக்கியம். இந்த இண்டிவிஜுவல் சென்ஸோட சமர்ப்பணம் பூர்ணமா இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த ஜீவனுக்கு எப்படி அதுகிட்ட கனெக்டட் ஆக முடியுமோ அந்த மாதிரி பாவத்துல வந்து அதுகிட்ட அதுவே கனெக்டடா ஆயிடும். அரை கூவி ஆட்கொண்டு அருளி மறையோர் கோலம் காட்டி அருளலும் உளையா அன்பு என்பு உருக ஓலமிட்டு அலை கடல் திரையின் ஆர்த்து ஆர்த்து ஓங்கி. அண்ணா விளையாடு இருக்கான். வத்தி போகாத எட்டர்னல் அன்பு, பெரனியல் அன்பு வந்து அப்படியே பொங்கி எழுந்து அதனால என்பெல்லாம் அந்த அன்பு எலும்பெல்லாம் வந்து அந்த அன்புல அப்படியே உருகி போயிட்டான். அதாவது இண்டிவிஜுவல் சென்ஸ் தான் எலும்புன்னு சொல்றது. என்னன்னாக்க அந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் வந்து அதுகிட்ட இருக்கிற அன்புல வந்து அப்படியே அந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் உருகி போயிட்டான். என்பு உருக ஓலமிட்டு அலைகடல் திரையின் ஆர்த்தார்த்து ஓங்கி. சமுத்திரத்துல வந்து அலை வந்து பெருசா சப்தம் போட்டு அப்படி ஓங்கி ஓங்கி வந்து அடிக்கிறத அலை, அந்த மாதிரி அந்த ஆனந்தம் அனுபவம் வந்து அப்படியே வந்து அடிக்கிறதாம். தலை தடுமாறா வீழ்ந்து புரண்டு அலறி பித்தரின் மயங்கி மத்தரின் மதித்து. அது அந்த இண்டிவிஜுவல் வந்து கண்ட்ரோலே இல்ல, இண்டிவிஜுவல் சென்ஸ் மேல தான் என்ன பண்றோம் பண்ணலங்கெல்லாம் ஒண்ணுமே தெரியல. ஏதோ அந்த ஆனந்தத்துல விழுந்து புரண்டு அலறி பைத்தியம் பிடிச்சவன் மாதிரி மயங்கி என்னெல்லாமோ சொல்றது மத்தரின் மதித்து நாட்டவர் மருளவும் கேட்டவர் வியப்பும். பாக்குறவாள் இவங்க என்ன எடுத்து அப்படின்னு பயந்துக்கிற மாதிரியும், யாரையாவது போய் இப்படி எல்லாம் ஒரு ஆள் இருக்காருன்னா இப்படி ஒரு தன்மையா இப்படி ஒரு ஃபீச்சர் இருக்க முடியுமா ஒரு ஜீவன் அப்படின்னு அவ வந்து
ஆச்சரியப்படும்படியும் கடக்களிர் ஏற்ற தடப்பெரு மதத்தின் ஆற்றேனாக அவயவம் சுவைதரு கோத்தேன் கொண்டு செய்தன. என்ன ஒரு பயங்கரமா ஒரு நல்ல வலிமை மிக்க ஆண் யானை. அப்படியே மதம் மதம் வந்து ஊறி தம்பி வர்றதுன்னா அது எப்படி கட்டுக்கு அடங்காம, அதாவது மஸ்தா அப்படி ஒரு லோகமே தெரியாம அது எப்படி வந்து அலையுமோ அந்த மாதிரி வந்து அவயவம் சுவை தரு கோத்தேன் கொண்டு செய்த அந்த மத யானைக்கு எப்படி ஒரு அந்த மதம் ஊறி ஒழுகிறத எப்படி ஒரு கண்ட்ரோலபிளா ஆகுமோ அந்த மாதிரி இவருக்கு வந்து பெரிய அனுபவம் வந்து அப்படியே சுவை மயமா இருக்கும். சுவை கோத்தேன்ங்கிறது இந்த கொம்பு தேன் ரொம்ப ரேரா கிடைக்கும். எங்கேயோ மலை மேல ஒசந்து எங்கேயோ அது ஒரு பர்டிகுலர் தேனி கட்டி ரொம்ப ஸ்வீட்டா ரொம்ப குவாலிட்டி தேன் அந்த மாதிரி ஒரு பயங்கர ஸ்வீட்டான அனுபவம். ஸ்வீட்னா அப்படி ஆனந்த அனுபவம் வந்து தன்னோட சிஸ்டம்ல அப்படியே இருக்கும்படியா வந்து அனுகிரகம் கொடுத்தான். கொண்டு செய்தனன் ஏற்றார் மூதூர் எழில் நகை எரியின் வீழ்வித்து ஆங்கன் அருள் பெறும் தீயின் அடியோம் அடிக்குடி ஒருத்தரும் வழாமை ஒடுக்கினன். அன்னைக்கு வந்து திரிபுராசுரர்களோட 3 புறங்களையும் வந்து அக்னியில எரிச்சு பொசிக்கினார் இல்லையா, அந்த மாதிரி இந்த ஜீவனோட மும்மலங்கள் இனி ஏதாவது இந்த லோகத்துல பண்ணணுங்கிறதோ அதோட அந்த ராங் அண்டர்ஸ்டாண்டிங்கோ இல்ல நான் இந்த ஆளா இருந்து எனக்கு ஏதோ கிடைக்கணும் போகணும் வரணும் அப்படிங்கிற தன்மையோ எல்லாத்தையும் மொத்தமா பொசிக்கிட்டாராம் மும்மலங்களையும் பண்ணி அப்படியே அடியோம் அடிக்குடி அவரோட லிஸ்ட். குடிங்கிறது ஆக்சுவலா சிட்டிசன்ஷிப், அவரை சேர்ந்தவாங்கிற மாதிரி. அடிக்குடி ஒருத்தரும் வழாமை ஒடுக்கினன், யாரும் அந்த லிஸ்ட்ல இருந்து தப்பி போக முடியாது, வழுவி போகவே முடியாது. அந்த மாதிரி அந்த ஜீவனை வந்து ஒடுக்கின்றான் தன்னோட அனுபவத்தை கொடுத்து. தடக்கையில் நெல்லிக்கனி எனக்கு ஆயினன். கையில நெல்லிக்கனி வச்சுக்கிறதுன்னு சொல்லுவா இல்லையா, அது இட் இஸ் சோ கிளியர். அது நம்ம வந்து ட்ரை பண்ணி மண்டே உருட்டிண்டு அனலைஸ் பண்ணி அப்படிங்கிறது இல்லாம அதோட இன்னொன்று வந்து நெல்லிக்கனிங்கிறது வந்து அமிர்தம். அந்த கனியோட நெல்லிக்கனியோட ஃபீச்சர் வந்து எப்படி சொல்லுவான்னா இட் கிவ்ஸ் லாங் லைஃப். அதுல வந்து அமிர்தத்தோட அம்சம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அந்த மாதிரி ஆயிட்டாரும். அண்ட் இட் இஸ் சோ கிளியர். கையில அப்படி நெல்லிக்கனி இருக்குன்னா எப்படி அது வந்து இட் இஸ் சோ கிளியரோ அந்த மாதிரி தடக்கையில் நெல்லிக்கனி எனக்கு ஆயினன் சொல்லுவது அறியேன் வாழி முறையோ. எப்படிப்பா சொல்றது, அது கொடுத்த அந்த அனுபவம் அது எந்த நிலை எப்படி இது பண்ணிருக்குங்கிறத எப்படி சொல்றது, அது வாழி, அது வாழ்த்ததான் முடியும். முறையோ தரியேன் நாயேன் தான் என்னை செய்தது தெரியன், என்ன பண்ணிட்டுன்னு தெரியல எனக்கு. அது என்ன பண்ணிச்சுங்கிறது வந்து அந்த அனுபவத்தை வந்து அதாவது போட்டு என்னோட கெப்பாசிட்டியில நான் அதை வந்து தக்க வச்சுக்கிறதுங்கிறதெல்லாம் முடியாது. எனக்கு நாயன் இவர் அங்கங்க நாயன்னு சொல்றது எதுக்குன்னாக்கா வந்து மனசு ஒருமுகப்படாம அப்படி சஞ்சலப்படுறதுங்கிற அந்த பாவத்துல சொல்லுவார். சோ அப்படி என்னோட கெப்பாசிட்டிஸ்ல இங்க சஞ்சலப்படக்கூடிய பாவத்துல இருக்கிற அந்த ஜீவனுக்கு வந்து இதை தரிச்சுக்கிற கெப்பாசிட்டி ஒண்ணும் கிடையாது. இதை ஏத்துண்டு அதை அனுபவிக்கிற கெப்பாசிட்டி அதோடது கிடையாது. அது என்னை பண்ணித்தோ தெரியல, நான் என்னை செய்தது தெரியன். ஆவா செத்தேன். செத்தேன்ங்கிறது வந்து செத்து போறதுங்கிறது இவரே முன்னால வந்து செத்திலா 10ன்னு ஒரு 10 பாட்டு பண்ணியிருக்காரு. என்னை செத்தி பணியாய் அப்படி நான் செத்து போறேன்னு சொல்லல, என்ன சாகிறதுக்கு நீ என்ன பணியாய். என்னன்னா செத்து போறதுங்கிறது வாஸ்தவமா தன்னுடைய செயல் அற்று இருக்கிறது. அதுதான் அந்த இண்டிவிஜுவல் சென்ஸ். அதுக்கு என்னவோ பண்ணணும், இந்த உயிர் வந்து ஒரு சரீரத்தை இயக்கடான்னு டிசைட் பண்ணிவிட்டுனா அப்புறம் அந்த சரீரத்துக்குன்னு உயிரோட்டம் இல்லாததுனால அதுக்கு ஒரு சங்கல்பமும் இல்லாம அது எப்படி எங்க எப்படி வச்சிருக்காலோ அந்த மாதிரி இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி இந்த பொருள் வந்து டேக் ஓவர் பண்ணிடுத்து அப்படின்னு சொன்னா அது எங்க எப்படி வச்சிருக்கோ அங்க அப்படி. அதுக்குன்னு ஒரு சங்கல்பமும் கிடையாது, என்னதான் ஆனாலும் சங்கல்பம் கிடையாது.
அண்ணாமலையான் சரித்திரத்துல சூப்பரா பார்க்கலாம் அந்த எஃபெக்ட் எல்லாம். ஏன்னா இது வந்து மனசு புத்தி வேலை செய்யற வரைக்கும் ஒரு ஆளாலையும் அப்படி இருக்கவே முடியாது. அது செத்து, அதாவது சங்கல்பம் துளி கூட இல்லாம அந்த செத்த நிலையில இருக்கிறதுங்கிறது வந்து அது எங்க எப்படி வச்சிருக்கோ அங்க அப்படிங்கிறது அவர் சரித்திரத்தை பூர்ணமா பார்க்கலாம். சரி, கோவில இருந்த காலத்துல மலையில இருந்த காலத்துல ரொம்ப டீப்பா அப்சார்ப்டா இருந்தார், அதனால அப்படி இருந்தாருன்னா ஆசிரமத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட ஆரம்ப காலத்துல ஆசிரமத்துல வந்து சாப்பாடெல்லாம் ரொம்ப காசு பணம்லாம் ரொம்ப கிடையாது. சாப்பாடு ஏதோ அப்படி வர்றதுதான், எப்பயுமே எல்லாம் அண்ணாமலையார் படி இழக்கிறது தான். அது வந்து ஒரு நாள் திடீர்னு பார்த்தானாக்க அரை மரக்கா அரிசி கூடதான் இருக்கும், வேற ஒண்ணுமே இருக்காது கிச்சன்ல. சர்வாதிகாரி ஆசிரமத்துல இருக்கிறவெல்லாம் பயந்து போய் வெளியூர்ல இருந்து வந்து தங்கி இருக்கிறவா எல்லாத்தையும் வந்து நாளைக்கு ஆசிரமத்துல ஒன்றும் சாப்பாடெல்லாம் போட முடியாது, அதனால அவ வெளியில பாத்துக்க வேண்டியது அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லி விடுவா, அனௌன்ஸ் பண்ணிடுவா. அது இவருக்கும் காதுல வந்து நியூஸ் எல்லாம் விழும், ஒண்ணுமே கண்டுக்க மாட்டார், ஒண்ணுமே சொல்லவும் மாட்டார். எல்லாரும் ஆஸ் யூஷுவல் படுத்துன்னு தூங்குங்கன்னு படுத்துன்னு தூங்கிடுவான். காத்தால ஏந்து அது அண்ணாமலை சுவாமிகள் தான் பின்னால நின்று நான் பார்த்துட்டே இருக்கேன். பகவான் வந்து அடுப்பை பத்த வச்சு விறக வச்சு பாத்திரத்தை போட்டு இந்த அரை மரக்கா அரிசி குருணு இருக்கே அதை போட்டு தண்ணியை விட்டு வேக வைக்க ஆரம்பிச்சுது. எனக்கு ஒரே ஜோக்கா இருந்தது. அவர் பண்ற அந்த அரை மரக்கா அந்த சமைக்கிற பொருள் வந்து எனக்கு ஒருத்தனுக்கு கூட பசிக்கு போறாது. இது என்னத்துக்கு உட்காந்து இவர் இப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு ஆசிரமத்துல ஒரு 10-15 பேர் இருப்பா, வெளியூர்ல இருந்து தங்கினவாள்லாம் இருப்பா, இவர் என்ன பண்றாரு தெரியலன்னு ரொம்ப கியூரியஸா அப்படி பார்த்துட்டே இருக்கும். பார்த்துட்டே இருக்கேன். கரெக்டா அது நல்லா தண்ணியில வேக வேண்டிய அளவு வெந்து அது நல்லா கொதிச்சு வர டயத்துக்கு யாரோ அடியார் தரிசனத்துக்கு வருவார், 1 லிட்டர் பால் எடுத்துன்னு வருவார். சரின்னு அந்த பாலை வாங்கி அதுல விடுவார். அதுக்கு பாலோட நல்லா கொதிச்சு தலைச்சு வெந்து ஒத்துண்டு அப்படி வர்ற டயத்துக்கு ஒரு அடியார் தரிசனத்துக்கு வருவார். அவர் வந்து சக்கரை வாங்கிட்டு வருவார், சக்கரை ஒரு பேக்கெட் சக்கரை வாங்கிட்டு வருவார். சரின்னு வாங்கி சர்க்கரையை அதுல போட்டு கொதிக்க வச்சிடலாம். சரி, ஏதோ ஒரு கஞ்சி பால் சர்க்கரை எல்லாம் கிடைச்சது வந்தது. இப்ப இந்த கஞ்சி எத்தனை பேருக்கு எப்படி போகணும் அப்படின்னு பார்த்துன்னு இருக்கிறத பார்த்தா கும்பகோணத்துல இருந்து ஒரு குரூப் வந்து ஒரு கூடை நிறைய இட்லி வடை சட்னி சாம்பார் அப்புறம் வந்து காளி தொன்னை எல்லாத்தையும் எடுத்துன்னு வருவா. வந்த உடனே எல்லாருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற யூஸ்வல் டைம். சரி எல்லாரும் வரிசையா உட்காருங்கன்னு உட்காந்து எல்லாருக்கும் இட்லி வடை சட்னி சாம்பார் எல்லாம் பரிமாறிட்டு அந்த காளி தொன்னை எடுத்து ஒரு காய்ச்சின கஞ்சி எல்லாருக்கும் கரெக்டா ஊத்தி ஈக்குவலா ஷேர் பண்ணி கொடுத்துரும். அது ஒரு ஒரு மினிட் ஒரு செகண்ட் கூட வந்து இப்ப நம்ம காத்தால ஏந்தாச்சு, அரை மரக்கா அரிசி தான் இருக்கு, எங்க இருந்து என்ன வரும், இத்தனை பேர் எப்படி சாப்பிடுறது, எதுவுமே கிடையாது. அந்த சங்கல்பம் அந்த மூமெண்டே இல்லாம இருக்கிறது. ஆவா செத்தேன், அது கொடுத்தாதான் உண்டு அந்த நிலை. அதனாலதான் செத்திட பணியாய் அந்த நிலையில இருக்கும்படியா நீ அனுகிரகம் பண்ணுவ. இந்த மனசு புத்தி வேலை செஞ்சுன்றதுன்னா அந்த நிலையில இருக்கவே முடியாது, இம்பாசிபிள். இங்கே விட்டுட்டோம். செத்தேன், ஆவா செத்தேன். ஓகே. தான் செய்தது தெரியாது, என்ன பண்ணித்தோ தெரியல. எனக்கு வந்து இப்ப ஒண்ணுமே அவ்வளவுதான், நான் செத்தவன் மாதிரி இருக்கேன் அது கையில. அப்படியே அதோட ஆனந்தம், அந்த கோத்தேன் அப்படியே அவயவம் தோறும் ஏத்தி வச்சிருக்கேன். அந்த ஆனந்த அனுபவத்துல அப்படியே பிரிம்மிங் வித் ஜாய் அப்படியே இருக்கு, அந்த அனுபவத்துல இருக்கு. என்ன பண்ணித்தோ தெரியல, எனக்கு எதுவும் சங்கல்பமே வரமாட்டேங்கிறது. அடியே இருக்கு அருளியது என்ன, அதுதான் அது என்ன கிருப்பை பண்ணித்து என்ன பண்ணித்துங்கிறது ஒண்ணுமே தெரியலப்பா. பருகியும் ஆறேன், இது எத்தனை அனுபவிச்சாலும் சரி இதை அனுபவிச்சாச்சு போறோம் அப்படிங்கிற மாதிரி தோணவும் மாட்டேங்கிற, ஒரு லிமிட் எல்லாம் ரீச் பண்ற மாதிரி விஷயமே இல்லை இது. விழுங்கியும் ஒல்லகில்லேன், சரி குடிச்சுட்டு வேண்டாம் தாங்க முடியல துப்பலான்னா அதுவும் முடியல. சிலதெல்லாம் அப்படி இருக்கும், அதெல்லாம் வாயில போட்டுனா உள்ளியும் போகாது வெளியிலயும் போகாது, என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கும். அது ஈசன் தான் வந்து ஹால விஷத்தை வந்து அவர் இதுவா பண்ணினார் வேணும்னு, அப்படியே வெளியிலயும் போகாதிக்கு உள்ளியும் போகாதிக்கு கழுத்திலேயே அப்சர்வ் பண்ணிட்டார். விழுங்கியும் ஒல்லகில்லேன் செழுந்தன் பார்க்கடல் திரைபுரை வித்து உவாக்கடல் நல்லு நீர் உள்ளகம் ததும்ப வாக்கிறந்து அமுதம் மயிர்கால் தோறும் தெக்கிடச் செய்தனன். அந்த உப்பு ஜலம் இருக்கிற சமுத்திரம் எல்லாம் போய்
அப்படியே குளிர்மையான அழகா பார்க்கடல் அப்படியே அலைய அடிச்சுட்டு இருக்கிற மாதிரி. வாக்கு இறந்து எக்ஸ்பிரஷன் எல்லாம் எவ்ரி எக்ஸ்பிரஷன் ஃபெயில்டு. அமுதம் மயிர்கால் தோறும் தேக்கிடச் செய்தனன். அந்த அமிர்த அனுபவம் வந்து இட் இஸ் தேர் இன் எவ்ரி போர் ஆஃப் த பீயிங். அதெல்லாம் அவர் தான் பண்ணினார், நான் உண்மை பண்ணல. அமுதம் மயிர்கால் தோறும் தேக்கிட செய்தனன். கொடியேன் ஊந்தழை குரம்பை தோறும் நாய் உடல் அகத்தே குரம்பை கொண்டு இன்தேன் பாய்த்தி. நான் என்ன கொடுவினையேனோ, என்ன பாபம் பண்ணினேனோ, எப்படியெல்லாம் இருக்கிறவனோ எனக்கு தெரியாது. அதோட கிருபையினால வந்து அந்த இண்டிவிஜுவல் சென்ஸை கம்ப்ளீட்டா டேக் ஓவர் பண்ணிட்டு பலூனுக்குள்ள காத்தால ஃபில் பண்ற மாதிரி இந்த இண்டிவிஜுவல் சென்ஸை ஃபுல்லா வந்து தேன், இனிமையான தேன் அப்படியே போட்டு நிறைச்சிருக்காரு. அதுதான் அங்க முன்னாடி சொன்னது, அழிதரும் ஆக்கையை இல்லாம பண்ணி அழிதரும் ஆக்கை செய்தனன். குரம்பை கொண்டு தேன் பாய்த்தி நிரம்பிய அற்புதமான அமுத தாரைகள். அது அப்படியே அந்த சிஸ்டம் ஃபுல்லா இட் இஸ் ஃபில்டு வித் அந்த அனுபவம், ஸ்வீட் ஹனி. அதுல இருந்து வந்து அந்த அனுபவத்தோட இஃபெக்டா அப்படியே இந்த சிஸ்டம்ல இருந்து வெளியில வரதெல்லாம் வந்து அற்புதமான அமுத தாரைகள். அந்த அனுபவம் தான், அமிர்த அனுபவம் தான் அப்படியே இட் இஸ் ஓவர் ஃப்ளோயிங், பிரிம்மிங் அண்ட் ஓவர் ஃப்ளோயிங். எற்பு துளைதோறும் ஏற்றினன். அது போன் மேரோக்குள்ளலாம் அது அனுபவம் அப்படியே இறங்கும்படியா the entire system is like gone. இதெல்லாம் தான், all these things put together தான் அழிதரும் ஆக்கை செய்தனன். எற்பு தொலைதரும் ஏற்றினன். உருகுவது உள்ளம் கொண்டோர் உருச்செய்து. உருகக்கூடிய உள்ளத்தை அவர் கொடுத்தாராம். அதாவது when he made this new form, அது அந்த நியூ ஃபார்முக்கு அவர் செட் பண்ணின உள்ளம் வந்து உருகும் உள்ளம். உருகுவது உள்ளம் கொண்டு ஓர் உரு செய்து அப்படி ஒரு ஃபார்மை உண்டாக்கி உருகிற உள்ளத்தை அதுல செட் பண்ணி ஆங்கு எனக்கு அல்லூறு ஆக்கை அமைத்தனன். அப்படியே அந்த ஆனந்தம் அமுதம் அமிர்தம் தழும்புற ஒரு ஃபார்மை வந்து பண்ணி எனக்கு, அதாவது எனக்கு பண்ணினார் அப்படின்னா அதுக்குன்னு அந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் அங்க இருக்குன்னு அர்த்தம் இல்லை. அப்படிய அந்த அனுபவம் வந்து இட் ஹாஸ் கம்ப்ளீட்லி டேக்கன் ஓவர் த இண்டிவிஜுவல் சென்ஸ்ங்கிறது தான் அப்படி சொல்றார். ஆங்கு எனக்கு அல்லூறு ஆக்கை அமைத்தனன். ஒள்ளிய கண்ணல் கனிதேர் களிரென கடைமுறை என்னையும் இருப்பதாக்கினன். ஒரு நல்ல யானை, நல்ல பசியோட காட்டுல வந்து சுத்தின்னு இருக்கிற ஆனை வந்து நல்ல கரும்பு, குவாலிட்டி கரும்பா பார்த்து செலக்ட் பண்ணி முறிச்சு அதோட ஜூஸை வந்து குடிக்கவே அந்த மாதிரி ஆக்கிட்டார் என்ன. ஒள்ளிய கண்ணல் கனிதேர் களிரென தேர்ந்தெடுக்கக்கூடிய கரும்பு களிறு, அது மாதிரி அது எப்படி அதுல இருந்து ஒழுகக்கூடிய கண்ணல் அந்த கரும்பு ஜூஸ் எடுத்து குடிக்குமோ அந்த மாதிரி என்ன பண்ணிவிட்டார்ப்பா. கடைமுறை கடைசியில என்னையும் அப்படி பண்ணிட்டார். அந்த யானை வந்து செலக்ட் பண்ணி கரும்பு ஜூஸ் குடிக்கிற யானை மாதிரி கடைசியில எனக்கும் அந்த நிலை வரும்படியா பண்ணிவிட்டார். என்னையும் இருப்பது ஆக்கினன். என்னில் கருணை வாந்தேன் கலக்க. என்னவோ கிருபை, அதனால வந்து கருணைங்கிற வாந்தேன், அதெல்லாம் அப்படியே எடுத்துக்க வேண்டியதுதான். கருணை வாந்தேன் வந்து என்னை கலக்கும்படியா பண்ணி அருளோடு பராமுது ஆக்கினன். கிருபைனால வந்து அருள்னால என்னை வந்து என்னோட ரூபமே பரா அமுதா எடுத்து எல்லாத்தையும் கடந்த அமிர்த நிலையா வந்து பண்ணிவிட்டார். யாரு அப்படின்னா பிரமன் மாலரியா பெற்றியோன். அதுதான் அண்ணாமலையான். பிரம்ம விஷ்ணுக்களுக்கு அறிய முடியாத அந்த ஞான ஒளி வடிவமா இருந்த அந்த ஈசன் என்னை டேக் ஓவர் பண்ணி கம்ப்ளீட்டா அது whatever he wanted out of it he made it. அது இவர் சொன்னதும் வந்து அதோட வாக்காதான் வெளியில வந்திருக்க முடியும். பிகாஸ் அவருக்கு வந்து நான் செத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தன் செயல் அற்று இருக்கிற நிலையை கொடுத்து அந்த அனுபவம் வந்து பூர்ணமா டேக் ஓவர் பண்ண முடியாது. அதான் he has taken over, ஆட்கொண்டாச்சு. தன்னோட இன்ஸ்ட்ருமெண்டா தனக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி இருக்கிறவரை அந்த மாதிரி பண்ணினார் அப்படிங்கிறதோட ஒரு எக்ஸ்பிரஷன் அண்டப்பகுதி. திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய.
தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அண்ணாமலை